ஹாய் வியூவர்ஸ். கிராம உதவியாளர் 2025 தேர்வு சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எந்தெந்த மாவட்டங்களில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு, ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியாகலை அப்படிங்கிற அப்டேட் வந்து தினசரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களில் மட்டும்தான் அந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு உண்டான அந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிட்டு அந்த ரெக்யூர்மெண்ட்டில் எந்த பர்டிகுலர் அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு ரெக்யூர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ நம்ம தினசரி செக் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்டு தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ 25 பணிகளுக்கு. ஸோ தேனி மாவட்டம் வரைக்கும் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 8 டிஸ்ட்ரிக் மட்டும்தான் இது வரைக்கும் கிராம உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 30 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் வந்து இன்னுமே வந்து அப்டேட் பண்ணல. ஸோ மொத்தமாக டோட்டலாக பணிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2299 பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிராம உதவியாளருக்கு சொல்லியிருந்தாங்க. அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு காமனாக எக்ஸாம் நடத்துகிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை வேக்கன்சி இருக்குது, ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், அந்த தாலுக்காக்கள், அந்த வட்டத்துக்குள்ளே கீழே எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வேக்கன்சி எந்த ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவருக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக அதர் டிஸ்ட்ரிக் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டோட அந்த கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த கிராமங்கள் இப்போ 10 கிராமங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 10 கிராமங்களும் வந்து பார்த்திங்கன்னா யாரை செலக்ட் பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான டேட்டா அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 30 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற அந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியே வரல. பட் அது கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் வெளியே வந்த 8 டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டார்ட் டேட், ஒவ்வொரு விதமான எண்ட் டேட். ஆனால் அந்த 30 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த பீரியடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டோட அந்த அழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுக்கப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று போஸ்ட் மூலியமாக வரலாம், இல்லைனா எஸ்எம்எஸ் மூலியமாக வரலாம். அப்படி இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தகவல் பலகை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அந்த பார்த்திங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வருவாய்த்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க யார் யார் வந்து அந்த எழுத்து தேர்வுக்கு வரீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான மெத்தடாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா தான் அதில் ஃபில்ட்ரு பண்ணி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா போவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2299 பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணப்படுமா? ஏன்னா பல கிராமங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ஒரு சில கிராமங்களில் வந்து 2026க்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அப்போ அதையும் வந்து இப்போ இணைச்சாங்க அப்படின்னா ஏன்னா நெக்ஸ்ட் ஆட்சி மாறினதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாறலாம், இல்லை வந்து இதே ஆட்சி இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக வர்ற அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு மறுபடியும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற துறைகளில் இருக்கக்கூடிய அந்த அரசு வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2026 தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மட்டும்தான், குரூப் 2 அண்ட் எஸ்ஏ எக்ஸாம். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிட்டன் டேட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த கேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ரிட்டன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம் டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலைவாக இருக்க 3 கவர்மெண்ட் எந்த ஜாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று குரூப் 2, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு இன்னும் வந்து 1200க்கும் மேற்பட்ட பணிகளுக்கு வந்து அந்த டேட் அப்படிங்கிறது ரிட்டன் டேட் அப்படிங்கிறது வெளியிடப்படாமையே இருக்குது. ஸோ அந்த கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து காமனாக வந்து ஒரு ரிசல்ட் டேட்டு, காமனாக ஒரு ரிட்டன் டேட்டு, காமனாக ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்க மாட்டாங்க.
மாட்டாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா வந்து அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் செப்டம்பர் 5 எண்ட் டேட்டாக இருக்குது, ஒரு சில மாவட்டங்களில் செப்டம்பர் 23 எண்ட் டேட்டாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் 5 ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எண்ட் டேட் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23க்குள்ளே ரிட்டன் டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ அந்த செப்டம்பர் 23 இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒவ்வொரு மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளர் தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் நடக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வீடியோலாம் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கீம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸை கொஸ்டின் பேப்பரோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அது ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கு வந்து வெளியிடப்படாத மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர், நீல்கிரிஸ், திருவண்ணாமலை, திருப்பூர், திருப்பத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, திருவாரூர், திருவள்ளூர், தஞ்சாவூர், தென்காசி, சேலம், ராணிப்பேட், புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாமக்கல், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரி, கோயம்புத்தூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை. ஸோ இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் மேலே குறிப்பிட்ட இந்த 30 மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில போஸ்ட்டுகள் அக்னிவீராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில வேக்கன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வெளியிடுறாங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் அரசு வேலைக்கு வந்து குரூப் 4, குரூப் 2, எஸ்ஐ இந்த மாதிரியான கால்ஃபர் மட்டும் பார்க்காம அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாலே ஈஸியாக அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையை வாங்க முடியும். ஸோ கிராம உதவியாளர், பிசி, எஸ்ஐ, குரூப் 2 இந்த மாதிரியான எக்ஸாம் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள்.